وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله، خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين. الله يا هادي. سبحان الله وبحمده سبحان الله العظيم. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. قال رسول الله صلى الله عليه وسلم: أنت صدق وأنت صحيح شحيح تخشى الفقر وتأمل الغنى، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அனைவர்களையும் அவனுடைய பொருத்தமான வாழ்வில் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அவனுடைய பாவ மன்னிப்பை நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் அல்லாஹ் நிரந்தரமாக தந்தருள் புரிவானாக. நமது உயிரிழி மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் ஷஃபாஅத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் பெறக்கூடிய நற்பாக்கியங்களை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அவர்களுடைய சுன்னத்தான அந்த நடைமுறையை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றும் அந்த பாக்கியங்களை தருவானாக. நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை மேலும் மேலும் அதிகமாக்கி ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், துன்பங்கள், சோதனைகள், கவலைகள், முசீபத்திலிருந்து அல்லாஹ் நிரந்தரமான பாதுகாப்பு தந்து திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்து அல்லாஹ் நிரந்தரமான பாதுகாப்பை தருவானாக. நம்முடைய பொருளாதாரம், மனைவி மக்கள், மனைகள், வியாபார ஸ்தலங்கள் அனைத்திலும் அல்லாஹ் நிறைவான பரக்கத்தையும் அபிவிருத்தியும் தருவானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய வெகுமதிகளை நன்மையுடைய அளவுகளை சொல்லும்போது ஒரு ஆயத்தில் சொல்வான்: மன்ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. யாராவது ஒருவர் ஒரு நன்மையான காரியத்தை செய்தால், ஒரு சுபஹான சொன்னாலோ, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாலோ, அல்லாஹு அக்பர் என்று சொன்னாலோ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாலோ, அது மாதிரியான 10 நன்மைகள் அவருக்கு எழுதப்படுகிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருகிறான். எந்த அமல் செய்தாலும் சரிதான். ஏன்னா அல்லாஹ் இந்த இடத்துல நன்மையான காரியங்கள் தான் சொல்கிறான். ஆனால் தர்மம் செய்யக்கூடிய நன்மைக்கு மட்டும் அல்லாஹ் கூலி வழங்கும் போது ஒரு வித்தியாசமாக சொல்லித் தருகிறான். அதற்கு ஒரு விதமான உதாரணங்களை சொல்லி காட்டி அந்த உதாரணத்தை போன்று உங்களுக்கு கூலி வழங்கப்படும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருகிறான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் 7 சனாபில ஃபீ குல்லி சும்பலத்தின் மியத்து ஹப்பா வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா. அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணமாகிறது
தானம் தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணம் கூலி எப்படி வழங்கப்படுகிறது என்று சொன்னால், ஒரு நெல்லுக்கதிர் இருக்கிறது. இந்த நெல்லை நீங்கள் பூமியில விதைக்கிறீர்கள். அந்த நெல் அது முளைச்சி 7 கிளைகளை விடுகிறது. அந்த 7 கிளைகளிலே ஒவ்வொரு கிளையிலையுமே 100 வித்துக்கள் இருக்கிறது. அப்போ 100 வித்து என்ன, ஒரு கிளையில 100 அப்படின்னு சொன்னா 7 கிளையில எவ்வளவு ஆச்சு? 700 ஆச்சு. அப்போ ஒரு நன்மை செய்தால் உங்களுக்கு 700 நன்மைகள் கொடுக்கப்படுகிறது. தான தர்மம் செய்தால் உங்களுக்கு ஒரு நன்மைக்கு 700 நன்மைகள் கொடுக்கப்படுகிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சொல்லிவிட்டு இன்னும் நம்மளை ஊக்குவிப்பதற்காக அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா. யாருடைய எண்ணம் இன்னும் உயர்ந்ததாக இருக்கிறதோ அவர்களுக்கு இதைவிட இரட்டிப்பான நன்மைகளை நாம் தருகிறோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சொல்றான். ஒரு இடத்துல சொல்லும்போது நன்மையான காரியங்கள் என்ன செய்தாலும் அதற்கு 1க்கு 10 மடங்கு என்று சொல்கிறான். அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. வேறு எந்த அமலை செய்தாலும் உங்களுக்கு 10 நன்மைகள் கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் தான தர்மம் செய்யும் போது மட்டும் அல்லாஹ் தஆலா வேறு விதமாக சொல்கிறான், 1க்கு 700 நன்மை கிடைக்கிறது. எப்படி என்று சொன்னால், பூமி எப்படி விளைக்க செய்கிறதோ அது மாதிரி உங்களுடைய தர்மம் இருக்கிறதே, அது உங்களுடைய நன்மைகளை விளைக்க செய்கிறது. அந்த தர்மம் உங்களுடைய வாழ்வை உயர்த்துகிறது, விளைக்க செய்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா இங்கே சொல்லித் தருகிறான். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லும்போது இப்படியே சொல்லுவான், ஒமன் அஹ்யா ஃபகன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. யாராவது ஒரு மனிதரை வாழ வைப்பானேயானால் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வாழ வைத்ததற்கு சமம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒருத்தரை வாழ வைப்பது அது உயர்ந்த ஒரு நன்மை அது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு தான் செய்த கடமை, தனக்கு செய்யக்கூடிய கடமைகளை விட அடியார்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை அல்லாஹ் கூலியை அதிகமாக வைக்கிறான். ஏன்னா ஒருத்தனை வாழ வைப்பது, ஒருத்தனுக்கு நல்லது செய்வது அது உயர்ந்ததாக பார்க்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா. இன்னைக்கு கூட வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு முக்கியமான செய்தி. என்ன அப்படின்னு சொன்னால், யூடியூப்பில் வந்திருக்கு அந்த செய்தி, இப்பொழுது வந்த செய்தி. அது யோகி இருக்கிறாப்லைய ஊபியுடைய முதலமைச்சர் குழந்தைகள் ஆக்சிஜன் இல்லாமல் செத்து போகிறது என்பதற்காக வேண்டி கஃபீல்கான் என்ற மருத்துவரை பொய்யான கேஸை போட்டு ஜெயிலில் தூக்கி போட்டார். இன்னைக்கு யோகி மரணப்படுக்கையில் உட்கார்ந்துருக்கிறார், முடியாமல் கொரோனா வார்டில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போற யார் என்று சொன்னால் கஃபீல்கான். பார்த்தீர்களா? ஒரு இஸ்லாமியுடைய பண்பு எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது பார்த்தீங்களா? ஒருத்தனை வாழ வைப்பது ஒரு சமுதாயத்தை வாழ வைப்பதற்கு சமம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா தான தர்மம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, அது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வாழ வைக்கக்கூடியது. பாபர் மசூதியை இடித்துவிட்டு அதற்கு கீழாக கோயில் இருந்ததற்குண்டான ஆதாரங்கள் உண்டு என்று சொல்லி பொய்யான கேஸ்களை போட்டு அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு குஜராத்தில் பல பள்ளிவாசல்கள் கொரோனா வார்டாக மாறிக்கொண்டு இருக்கிறது தெரியுமா? வணக்க ஸ்தலம் அது இறைவனுக்கு மட்டும் உண்டது. என்றைக்கு அடியார்களுக்கு என்று வரும்பொழுது வணக்க ஸ்தலம் கூட வார்டுகளாக நீங்கள் மாற்றுங்கள் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஏனென்றால் ஒருத்தனை வாழ வைப்பது ஒரு சமுதாயத்தை வாழ வைப்பதற்கு சமம் என்று சொல்கிறது. எவ்வளவு பெரிய உயர்ந்தது தெரியுமா ஒருத்தனுக்கு தர்மம் செய்வது என்பது? அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். சாதாரணமாக நன்மை செய்தால் உனக்கு 10 நன்மை கிடைக்கும். அதே நேரத்தில் ஒருத்தனுக்கு உதவி செய்தால் ஒரு ரூபாய் நீ கொடுத்தால் 700 மடங்கு உனக்கு நான் பெருக்கி தருகிறேன். அது மட்டுமல்ல, உன்னுடைய எண்ணம் ஓட்டம் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கிறதோ நான் அதைவிட இரட்டிப்பாக்கி தருகிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சொல்லித் தருகிறான். அருமையானவர்களே, தானம் தர்மம் என்பது அவ்வளவு உயர்ந்த ஒரு அமல். அது அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான். இந்த உலகத்தில் தான தர்மம் செய்யாமல் ஒருத்தன் இறந்து போறான் பார்த்தீங்களா, அவனுடைய அந்த உணர்வுகளை அல்லாஹ் சொல்லும் போது குர்ஆனில் சொல்லித் தருகிறான். தான தர்மம் செய்யாமல் செல்வங்களை சேர்த்து வச்சு அந்த மரணப்படுக்கையில் படுத்து கிடக்கும் போது மலக்குல் மௌத்தை கண்ணுக்கு நேராக பார்க்கும்போது அந்த மனிதன் கதறக்கூடிய அந்த கதறலை குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா சொல்கிறான். எப்படி தெரியுமா?
وأنفقوا مما رزقناهم من قبل أن يأتي أحدكم الموت. உங்கள் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வத்திலிருந்து உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் அப்படி தர்மம் செய்யாட்டி அந்த மனிதன் சொல்லுவான், அல்லாஹ் சொல்கிறான், ஃபயகூலு ரப்பி, என்னுடைய ரப்பே, லௌலா அഖர்தனி இலா அஜரின் கரீப், என்னுடைய காலத்தை இன்னும் கொஞ்ச நேரம் தள்ளி போட, இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போட, ஃபஅஸ்ஸதக ஃபஅகும் மினஸ் ஸாலிஹீன் வஅகும் மினஸ் ஸாலிஹீன், என்னுடைய சொத்துக்களை எல்லாம் தர்மம் செய்து நல்ல அமல்கள் அதிகமாக செய்து நல்லோர்களில் ஒருவராக நான் ஆகிவிடுகிறேன், கொஞ்ச நேரம் எனக்கு பின்தங்கி போட, கொஞ்சம் அவகாசம் கூட என்று அந்த மனிதன் கத்துவான், கெதறுவான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருகிறான். தர்மம் செய்யாமல் போகக்கூடியவனுடைய ஒரு கடைசி நேரத்துடைய கதறலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்லி தருகிறான். அன்பானவர்கள், ஏனால் மரணத்திற்கு முன்னால் நாம் தர்மம் செய்து ஆக வேண்டும். மரணத்திற்கு முன்னால் நாம் தர்மம் செய்து ஆக வேண்டும். அந்த தர்மம் தான் ஒரு மனிதனுடைய உச்சகட்டத்திற்கு அவனை கொண்டு போய் சேர்த்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்வார்கள் அல்லவா, நீங்கள் மரணத்திற்கு பிறகு எல்லாம் தடைபெற்று போய்விடும், மூன்றே மூன்று மட்டும்தான் உங்களை பின்தொடர்ந்து வரும். அதில் என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் காலத்தில் நீங்கள் செய்து வைத்து போன தர்மம், மக்கள் பிரயோஜனம் பெறக்கூடிய அந்த சதக்கத்துன் ஜாரியா, மக்கள் பிரயோஜனப்படக்கூடிய ஏதாவது ஒரு தர்மத்தை நீங்கள் விட்டுவிட்டு போறீர்கள் பார்த்தீங்களா, அந்த மக்கள் பயன்பெறும் காலமெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. தர்மம் எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா, தர்மம் எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இமாம்கள் சொல்லித் தருவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும்போது சஹாபாக்கள் பேர் சொல்லும் அளவிற்கு வளர்ச்சி கிடையாது, பேர் சொல்லும் அளவிற்கு வளர்ச்சி கிடையாது. சொல்ல போனால் தன்னுடைய சொத்துக்களையும் குடும்பங்களையும் விட்டுவிட்டு பஞ்ச பரதேசிகளாக மதீனாவுக்குள் நுழைஞ்சார்கள். இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களுடைய சிந்தனைக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் சொல்கிறேன். அல்லாஹ் என்னை மன்னித்துக் கொள்வானாக. ஏனென்று சொன்னால் சஹாபாக்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லக்கூடாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம், ஜகாத், சதகா என்ற அந்த மிக உன்னதமான அந்த அமலை மக்களுக்கு காட்டி கொடுத்தார்கள். மதீனாவில் இருக்கும்போது 10 ஆண்டு காலங்கள் தான் ஆனது, 10 ஆண்டு காலங்கள் தான் ஆனது. சஹாபாக்கள் மதீனாவில் தர்மம் வாங்குவதற்கு யாரும் இல்லை என்ற அளவிற்கு உயர்த்தி விட்டு சென்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவில் 10வது கண்ணை மூடும்போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை மூடும்போது எந்த சஹாபாக்களும் தர்மம் வாங்குவதற்கு தகுதி இல்லாதவர்கள், எல்லாம் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள், வாங்குவதற்கு யாரும் இல்லை. அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வளர்ச்சியுடைய தரத்தை உயர்த்தி காட்டினார்கள். ஜகாத்தை கொண்டும் தர்மத்தை கொண்டும். நீங்கள் தர்மம் செய்யுங்கள், நீங்கள் வாழ வையுங்கள், மக்களை வாழ வையுங்கள். இன்னைக்கு பார்த்தீங்களா, கொரோனாவுடைய காலத்தில் மக்கள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆங்காங்கே ஊசி இல்லாமல், ஆக்சிஜன் இல்லாமல் செத்து கொண்டு இருக்கிறார்கள். குஜராத் மாடல் இந்தியாவை நான் உயர்த்தப் போகிறேன் என்று சொல்லிக் கொண்டு இருந்தவன் இன்னைக்கு குஜராத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் பிணங்கள் ஒரு நாளைக்கு 100 கணக்கை தாண்டி கொண்டு இருக்கிறது. பப்ளிக்கில் போட்டு எரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்? வளர்ச்சி கம்மியாகிவிட்டது. எந்த நாட்டில் ஜகாத் என்ற அந்த கொள்கையை கடைபிடிக்கிறார்களோ அந்த நாடு வீழ்ச்சி அடைந்ததாக சரித்திரம் இல்லை. இன்றைக்கும் சவுதியில் யாசகம் யாரும் கேட்கக்கூடாது தெரியுமா? யாசகம் கேட்கக்கூடாது. யாசகம், உனக்கு ஏதாவது பொருளாதாரம் வேணுமா, தகுந்த முறையில் கவர்மெண்டில் நீ அப்ளை பண்ண, உனக்கு எல்லாம் வந்து சேரும் என்று இன்னைக்கு கவர்மெண்ட், சவுதியுடைய கவர்மெண்ட் கொடுத்திருக்கிறது. எங்கே ஜகாத்துடைய அந்த நடைமுறை, சதக்காவுடைய நடைமுறை, தர்மத்துடைய சிந்தனை இருக்கிறதோ அங்கே மக்கள் கஷ்டப்பட மாட்டார்கள், பொருளாதாரத்தில் உச்சக்கட்டத்தில் இருப்பார்கள் என்பதுதான் கடந்த காலத்துடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. இன்னைக்கு மக்களுக்கெல்லாம்
தர்மத்துடைய சிந்தனை போக்கி இன்னைக்கு 2014 இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிரமத்துக்கு மேல் சிரமத்தை வளர்ந்து வந்த நாடு, 7வது இடத்தில் இருந்த நாடு இன்னைக்கு 130வது இடத்திற்கு போய்விட்டது என்று சொன்னால் எவ்வளவு பொருளாதாரத்தில் பின்தங்கி உட்கார்ந்து இருக்கிறோம். காரணம், எதை எடுத்துக்கொண்டாலும் கொள்ளை. தடுப்பு ஊசியில் 3 விலைகள், 3 தரமான விலைகளை போடுகிறார்கள். எவ்வளவு கேவலம் தெரியுமா? எவ்வளவு கேவலம் தெரியுமா? காரி துப்புகிறார்கள் உலக நாடுகள். உலக நாடு முழுவதும் மக்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று இலவசத்தில் போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய, தர்மத்தில் போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு இந்தியா நாட்டில் மட்டும்தான் அதுக்கு விலை வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இவ்வளவு சூழ்நிலையும் இந்த தடுப்பூசி செய்தவன் மட்டும் 6 பில்லியன் கோடி லாபத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அவன் எப்படி முடிந்தது? நாட்டில் என்ன பொருளாதாரம் இல்லையா? என்ன வசதி வாய்ப்புகள் இல்லை? தர்மத்துடைய சிந்தனை, அரசு தர்மத்துடைய சிந்தனை இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 ஆண்டு காலங்களில் அதைத்தான் உருவாக்கினார்கள். ஒவ்வொரு பள்ளிவாசலிலேயும் பைத்துல் மால் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் ஆங்காங்கே பைத்துல் மால் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலத்தில் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமன் நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள், கவர்னராக அனுப்பி வைத்தார்கள். முஆத், நீ திரும்பி வரும்போது என்னை உயிரோடு பார்க்க மாட்டாய், என்னை கபருக்குள்ளேயே தான் பாப்பாய் என்று சொன்னார்கள். கடைசி காலத்தில் அனுப்பி வைக்கிறார்கள். காலம் உருண்டோடுகிறது. உமர் ரலியல்லாஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலம் செல்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலம் வருகிறது. இப்பொழுது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவுக்கு பைத்துல் மாலிலிருந்து பொருட்களை அனுப்பி வைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, முஆத், உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? ஏன் யமன் நாட்டில் உள்ள பைத்துல் மாலை இங்கே அனுப்பி வைக்கிறீர்கள்? அங்கே உள்ள ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே என்று சொல்லும்போது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா என்ன வார்த்தை சொன்னார்கள் தெரியுமா? அமீருல் முஃமினீன் அவர்களே, எங்களுடைய தேசத்தில் சதக்கா பொருளை வாங்குவதற்கு ஆள் இல்லை, எல்லாரும் முறையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். என்று சொன்னால் அருமையானவர்களே, எத்தனை ஆண்டு காலங்கள், ஒரு 5-6 ஆண்டு காலங்களில் எந்த மக்களும் சதக்காவின் பொருளை வாங்குவதற்கு தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா சொல்லி தந்தார்கள். என்று சொன்னால் சதக்காவுடைய சிந்தனை, தர்மத்துடைய சிந்தனை ஒரு நாட்டில் இருக்கும் காலமெல்லாம் அந்த நாடு பொருளாதார வளர்ச்சி உச்சக்கட்டத்திற்கு, உலக உச்சிக்கு போகும் என்பதுதான் நிதர்சன உண்மை, கடந்த காலத்துடைய வரலாறு. அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவாங்க. அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்கிறான். எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி வ கைரல் லஹும். அல்லாஹ் உங்களுக்கு, அல்லாஹ்வுடைய சிறப்பு, அல்லாஹ் உங்களுக்கு தந்த அந்த செல்வத்தை, அல்லாஹ் ஃபதுல் என்ற வார்த்தையை சொல்கிறான் இந்த இடத்துல. செல்வம் என்னுடைய பரக்கத்து, என்னுடைய ரஹ்மத்து, என்னுடைய அந்தஸ்து என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தந்துவிட்டு சொல்றான். என்னுடைய ஃபதுலை, என்னுடைய கிருபையை நான் உங்களுக்கு யாருக்கு நான் கொட்டி கொடுத்திருக்கிறேனோ அந்த மனிதர் சதக்கா செய்யாமல், தர்மம் செய்யாமல் எவன் கஞ்சத்தனம் பிடித்து தன்னுக்குள் அடக்கி வைத்துக் கொள்கிறானோ அவன் எண்ணிக்கொள்ள வேண்டாம் நாம் நலவை செய்கிறோம் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். கஞ்சத்தனம் செய்வது நல்லது, என்னுடைய 2வது தலைமுறைக்கு 10வது தலைமுறைக்கு நான் சேர்த்து வைக்கிறேன் என்று இன்னைக்கு மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். தெரியுமா? 10வது தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறான். இவன் போகும்போது ஒண்ணுமே கொண்டு போறதில்லை, போகும்போது எதுவுமே கொண்டு போறதில்லை. ஆனால் 10வது தலைமுறைக்கு சேர்த்து வைத்துக் கொண்டு இருக்கிறான். அதெல்லாம் நல்லதென்று நீ நினைத்துக் கொண்டு இருக்காதே. பல்ஹும் அது அதாவது ஹைர் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறாத, பல்ஹுவ ஷர்ருல் லக்கும், அது உங்களுக்கு மிக தீமையானது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். அது மிக தீமையானது. கஞ்சத்தனம் நீ செய்யாதே, உன்னுடைய செல்வத்தை நீ செலவு செய்து கொண்டே இரு, அது உனக்கு மிகப்பெரிய நன்மை, அது என்னுடைய சொத்து, நான் உனக்கு தந்த கிருபை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். அப்படி நீ தர்மம் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நீ கஞ்சத்தனம் செய்து கொண்டிருந்ததனால் உன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் நாளைக்கு மறுமை நாளையில் இரும்பாலான அந்த வளையத்து மாதிரி செய்து உன் கழுத்தில் மாட்டப்படும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான். அத்தனை செல்வத்தையும் உன்னுடைய இரும்பாலான அந்த இது வளையமாறி செய்து உன் கழுத்தில் போட்டு உனக்கு வேதனை செய்யப்படும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான்.
அப்போது தர்மம் என்பது எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இஸ்லாமியர்களே. தர்மத்துடைய சிந்தனை மனிதனை வாழ்க்கையுடைய எல்லா உச்சத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கிறது தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். என்ன தெரியுமா? வல் பகீல் அதுவுல்லான்னு சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல் பகீல் அதுவுல்லா, கஞ்சத்தனம் செய்யக்கூடியவன் இருக்கிறானே அல்லாஹ்வுடைய விரோதி. வலவுக்கான ராஹிபன், அவன் வணக்கசாலியாக இருந்தாலும் சரியே, அவன் வணக்கசாலியாக இருந்தாலும் சரி, ஆனால் அவன் கஞ்சத்தனம் செய்வானேயானால் அவன் அல்லாஹ்வுடைய விரோதி என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் கரீம், சங்கையானவன், எவன் தானம் தர்மம் செய்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை மற்ற மக்களுக்கு அதாவது பொருளுதவி செய்து கொண்டு இருக்கிறானோ அவன் யார் தெரியுமா? ஹபீபுல்லா, அல்லாஹ்வுடைய பிரியத்துக்குரியவன். வலவுக்கான ஃபாசிகன், அவன் பாவியாக இருந்தாலும் சரியே, அவன் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் உள்ள விஷயம் அது. விபச்சாரம் செய்கிறான், அவன் படம் பார்க்கிறான், என்ன வேண்டாலும் செய்யட்டும், ஆனால் அடுத்தவனை வாழ வைத்தான் சொன்னா அவன் அல்லாஹ்வுடைய பிரியத்துக்குரியவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி தந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பனுல் அம்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார். இவங்க யாருன்றா, இன்ற காலத்தில் எப்படி ஆர்எஸ்எஸ் கூட்டம் இருக்கிறதோ அந்த மாதிரி அவங்களுடைய சிந்தனை ஃபுல்லாக இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும், வேறு எதுவுமே இல்லை. இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும், அதுதான் அவருடைய சிந்தனை, வேறு எந்த சிந்தனையும் கிடையாது. அப்படிப்பட்ட கூட்டத்தார்கள் அந்த பனுல் அம்பர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது, அவர்களோடு நீங்கள் போர் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், போர் செய்தார்கள். எல்லாரும் கைது செய்யப்பட்டு பிடிக்கப்பட்டு வந்தாச்சு. பிடிக்கப்பட்டு வந்த உடனே எல்லா சஹாபாக்களும் அப்படி எதிர்பார்த்திருக்கிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லையே என்று நினைத்திருந்தாங்க. என்ன தீர்ப்பு எல்லா சஹாபாக்களும் எதிர்நோக்கி இருந்தாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கூட்டத்தில் உள்ள தலைவனை மட்டும் விடுதலை செய்யுங்கள், மற்ற எல்லாரையும் கொன்று விடுங்கள் என்று சொன்னாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், தலைவனை விடுவதா? ஏன்னா தலைவன் தானே இந்த கூட்டத்திற்கே கொள்ளை, அவன் காட்டி கொடுத்த வழிதானே, பிளான் வந்து அவன் போட்டு கொடுத்தது தானே. இன்னைக்கு என்ன தவறு நடந்தாலும் யாரை திட்டுறான்? மோடியை தானே திட்டுறான். ஏன்னா அவனும் தானே பிளான் போட்டு கொடுக்குறான், அவன் தானே பிரதமராக இருக்கிறான். அப்போ தலைவன் தானே இது, தலைவனை விடுதலை செய்து விட்டால் இது மாதிரி பல கூட்டங்களை உருவாக்கி விடுவானே. அவனுக்கு மட்டும் ஏன் மன்னிப்பு, உயிர் பிச்சை கொடுக்கிறார்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருத்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், குறுக்கிடுகிறேன் என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா? கேளுங்கள் அலியே. நாயகமே, இறைவன் ஒன்று, மார்க்கம் ஒன்று, ரசூல் ஒன்று, வேதம் ஒன்று, ஏன் தீர்ப்பு மட்டும் இரண்டாக இருக்கிறது என்று கேட்டாங்க. தீர்ப்பு மட்டும் ஏன் ரெண்டு? தலைவனை விடுதலை சரி, மற்றவ எல்லாரையும் கொன்றுவிடு என்று நீங்கள் தீர்ப்பு சொல்கிறீர்களே, இது எப்படி இது சாத்தியம் என்று சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். சிரித்து விட்டு சொன்னார்கள், இதே கேள்வியை நான் ஜிப்ரீல்கிட்ட கேட்டேன், இதே கேள்வியை நான் ஜிப்ரீல்கிட்ட கேட்டேன், ஜிப்ரீலும் சிரித்தார். ஜிப்ரீல் சிரித்து விட்டு சொன்னார், இதே கேள்வியை நான் அல்லாஹ்விடத்திலும் கேட்டேன், அல்லாஹும் சிரித்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னானா, இவனால் இந்த தலைவனால் பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது, அதனால் அவன் இன்னும் கொஞ்சம் காலம் உயிரோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொன்னான். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் கரீமு ஹபீபுல்லா வலவுகான ஃபாசிகன், அவன் அதாவது தர்மம் செய்யக்கூடியவன், அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரியவன், அவன் பாவியாக இருந்தாலும் சரியே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப தர்மம் எவ்வளவு உயர்ந்த ஒரு அமல், எவ்வளவு உயர்ந்த செயல் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஒருத்தனை வாழ வைப்பது அது மிகப்பெரிய நன்மை, ஒரு சமூகத்தையே நன்மை, வாழ வைத்த நன்மை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு குர்ஆனிலே சொல்லித் தருகிறானே. அதாவது இன்னைக்கு பல நோய்கள் வந்து கொண்டு இருக்கிறது தெரியுமா? தர்மத்துடைய சிந்தனை எங்கே இல்லையோ, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஜக்காத்துடைய சரியான சிந்தை, ஜக்காத்தை பற்றி இன்ஷால்லா ஒரு நாளைக்கு பேசினது அடுத்து. ஏன்னா ஜக்காத்தும் தர்மம் ஒன்று அல்ல, அது வேற இது வேற. நிறைய பேர் ரெண்டையும் ஒன்றா நினச்சிக்கிறாங்க. ஜக்காத் என்பது வேற, இது என்பது வேற, எது சதக்கா என்பது வேற. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை ஒன்று சொல்லுவாங்க, ஃபத்தகுன்னார வலவ் பிஷிக்கி தமர், உன்கிட்ட ஒரே ஒரு பேரிச்சம்பழம் மட்டும்தான் இருக்கிறது, வேற எதுவும் இல்லை.
பெரிய சொத்துக்கள் இல்லை, பெரிய மாளிகை அல்ல, பெரிய கோடிக்கணக்கான ரூபாய் இல்லை, ஒரே ஒரு பேரிச்சம்பழம் மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னால் அதில் பாதியை நீ தர்மம் செய்து நரக நெருப்பை விட்டு நீ பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார்கள். தர்மம் ஜகாத் ரெண்டும் வேற வேற, ரெண்டும் ஒன்று கிடையாது. இஸ்லாத்துடைய பார்வை ரெண்டும் ஒன்று கிடையாது. அப்போ தர்மம் என்பது அது எல்லா மக்களும் செய்யக்கூடிய ஒன்று. தர்மம் என்பது எல்லா மக்களும் செய்யக்கூடிய ஒன்று. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்கே தர்மத்துடைய சிந்தனை போய்விடுகிறதோ, ஜகாத்துடைய சிந்தனை அங்கே எங்கே போய்விடுகிறதோ அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோய்கள் அதிகமாகிவிடும் என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிய புதிய நோய்கள் வருவோம் என்று சொன்னாங்க. இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லையா? கொஞ்ச நாளாக சிக்கன் குனியாண்டாங்க, கொஞ்ச நாளாக என்னென்னமோ வைரஸ், இன்னைக்கு கொரோனாவில் வந்து நிற்குது. கொரோனா உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. கொரோனா அதை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, சில டாக்டர், இன்னைக்கு காலையில் ஒரு டாக்டர்கிட்ட பேசி கொண்டிருந்தேன். அவர் சொல்கிறார், இந்த மாஸ்க் போடுறது தப்புன்ட்டார். இந்த மாஸ்க் போடுறதே தப்பு. ஏன்னு தெரியுமா? இந்த துணியில் எவ்வளவு தான் இறுக்கமான துணி போட்டாலும் ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும். அப்படி பார்த்துருக்கீங்களா? இந்த ஓட்டை இருக்கும், துணியில் வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாட்டாலும் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். இந்த ஓட்டையை விட 1000 மடங்கு நுண்ணிய கிருமியாக இந்த வைரஸ். நீங்கள் போடுற மாஸ்கில் எப்படி உங்களை பாதுகாக்க முடியும்னு கேட்குறாப்புல. தும்மினால் பரவும் என்று வந்தால் நீங்கள் மாஸ்க் போட்டால் போகாமல் இருக்குமா? என்ன நீங்கள் மூச்சியை தான் நீங்கள் சுவாசிச்சு கொண்டு தானே இருக்கிறீங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, 6 அடி டிஸ்டன்ஸ் இருந்தாலே போதும். நீங்கள் தும்முனா அவ்வளோ தூரத்துக்கு அந்த இது வராது, அந்த தும்மலுடைய அந்த இது 6 அடிக்கு வந்துடாது. 6 அடி டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும். நீங்கள் வந்து மாஸ்க் போட வேண்டிய தேவையில்லை. மாஸ்க் போடுவீர்கள் உங்களுக்கு மூச்சு பிரச்சனை, சுவாச கோளாறு உங்களுக்கு ஏற்படும், நுரையீரல் பிரச்சனை வரும். 2024 பாருங்கள், நுரையீரல் பிரச்சனை அதிகமாக வந்து இறந்து போகக்கூடியவர்கள் இறப்பு அதிகமாக இருக்கும் என்று அவர் சொல்லித் தருகிறார். அவருடைய ஆய்வு, மருத்துவருடைய ஆய்வு. நாங்களெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணும்போது மாஸ்க் போடுவோம், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போடுவோம், கழட்டி வச்சுருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, நீண்ட நேரம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஏன்னா மாஸ்க் ரொம்ப நேரம் போட முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி மாஸ்கை நிரந்தரமாக போடு என்று சொல்கிறார்கள். பிற்காலத்தில் மிகப்பெரிய ஆபத்து காத்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா ஒரு நோயை தடுப்பதற்காக வேண்டி நாம் தடுப்பு சுவர் கட்டுகிறோம் நம்முடைய முகத்தில், ஆனால் அதுவே மிகப்பெரிய நோயாக மாறுகிறது. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்கே தர்மத்துடைய சிந்தனை மாறி போகிறதோ, தர்மத்துடைய சிந்தனை வரையோ புதிய புதிய நோய்கள் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாவு மர்தாக்கும், உங்களுடைய நோய்களுக்கு நீங்கள் மருந்து போடுங்கள், பிஸ்ஸதகதி, தர்மத்தை கொண்டு தர்மம் செய்து உங்களுடைய நோய்களுக்கு நீங்கள் மருந்து போடுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தர்மம் தான் உங்களுடைய நோய் நிவாரணியில மிகப்பெரிய நிவாரணி. அந்த தர்மத்தை நீங்கள் செய்து உங்களுடைய நோய்க்கு நீங்கள் மருந்து போடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி தந்தார்களே. இப்போ தர்மம் என்பது நம்முடைய நோயை அது கட்டுப்படுத்துகிறது, நோயை இல்லாமல் ஆக்குகிறது, நோயுடைய அந்த வாய்ப்புகள் இல்லாமல் போகின்றது. அதாவது மலேசியாவில் நான் ஒரு 7 வருஷம் இருந்தேன். இப்போ நம்மளுடைய முதலாளி நல்ல தர்மம் பண்ணுவார், கடுமையான தர்மம் பண்ணுவார். நான் அந்த ஊரில் அவரை மாதிரி தர்மம் பண்ணுறாலும் நான் பார்த்தது கிடையாது. கேள்விப்பட்டது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது வேற. ஏன்னா அவரை மாதிரி தர்மம் பண்ணுறதை நான் பார்த்ததே கிடையாது. அந்தளவுக்கு தர்மம் பண்ணுவாப்பில். ஆனால் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு நாள் நோன்பு 27 அன்னைக்குன்னு தான் தர்மம் பண்ணுவார் அவர். இந்த ஜக்காத்து கொடுப்பார் அவர், நோன்பு 27 அன்னைக்குன்னு கொடுப்பார் அவர். ஏன்னா நிறைய நன்மை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. அவர் பேர் குலாம் ரசூல் அப்படின்னு சொல்லுவான். அதை பாருங்க, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வள்ளி 2 லட்சம் வள்ளி கொடுப்பார் அவர் கணக்கு ஒவ்வொரு ஆளுக்கும். ஆனால் அல்லாஹு தாலா பெருநாள் அன்னைக்குண்டு 2 நாள் லீவ் விட்டுருவாப்புல. அந்த ஒரு வாரத்தில் அல்லாஹ் தஆலா அவருக்கு வியாபாரத்தை கொடுப்பான் பாருங்க. 2 லட்சம் வெள்ளிக்கு மேலேயாக அவருக்கு வியாபாரம் நடக்கும். 2 லட்சம் வெள்ளிக்கு மேலே வியாபாரம் நடக்கும். ஒரு நாள் காரில் போயிட்டு வர்றார். காரில் போயிட்டு வரும்போது யதார்த்தமாக அந்த டிரைவர் தூங்கிட்டாப்புல. பைபாஸில் வண்டி வந்துக்கிட்டு இருக்குது, யதார்த்தமாக தூங்கிட்டாப்புல. அந்த அங்கெல்லாம் நீங்கள் மலேசியா போனால் பார்த்துருக்கலாம், அந்த பைபாஸில் வந்து சைடில் பெரிய கட்டை கட்டியிருப்பாங்க, இரும்பாலான கட்டை. அந்த கட்டையில் மோதி வண்டி 2 பெல்ட் அடித்து அப்படியே
இந்த சினிமாவில் வர மாதிரி அந்த பெல்ட்டை அடித்து அங்கிட்டு போய் இந்த சுற்றி போய் நிற்கிது. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை என்ன தெரியுமா? தர்மத்துடைய மிகப்பெரிய அந்த பாதுகாப்பு. அவருக்கும் டிரைவருக்கும் எந்த அடியும் இல்லை, ஒரு சின்ன காயம் கூட இல்லை. ஆனால் வண்டி சுக்குநூறாக ஆகிவிட்டது, முகப்பே இல்லை. அவர் சொன்னார், ஹஸரத் இன்னைக்கு என்னுடைய தர்மம் என்னை காப்பாற்றியதுன்னு சொன்னார். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்று தமிழில் சொல்லுவாங்கள் அல்லவா, அதை நான் கண்கூடாக பார்த்தேன் ஹஸரத்னு சொல்லுவார். என்னுடைய நிகழ்காலத்தில் நடந்த விஷயத்தை நான் சொல்லி தருகிறேன். ஏன்னா தர்மம் உங்களுடைய உயிரை காப்பாற்றும், உங்களுடைய நோய்களையும் காப்பாற்றும். தர்மம் அவ்வளவு உயர்ந்த ஒரு அமல். அது அந்த அமலை எந்த ஒரு மனிதன் கையில எடுப்பானோ அவன் வாழ்க்கையில் எல்லா உச்சத்திற்கும் போகுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்வார்கள், என்ன தெரியுமா? ஸலாஸத்து அக்ஸிமு அலைஹின், 3 விஷயத்திற்கு நான் சத்தியமிட்டு சொல்கிறேன். சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொல்வார்கள், என்ன தெரியுமா? வ ஹதிஸுகும் ஹதீஸன் ஃபஹ்ஃபதுஹு, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். 3 விஷயம் இருக்கிறது. 3 விஷயத்தை நான் சொல்ல போகிறேன், சத்தியமிட்டு சொல்கிறேன். இந்த 3 விஷயத்தையும், நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள், மா நகஸ மாலுன் அப்தின் மின் ஸதகத்தின், எந்த ஒரு மனிதன் சதகா செய்வானோ, தர்மம் செய்வானோ, அவனுடைய பொருள் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் குறையவே குறையாது என்று சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறையவே குறையாது. நீங்கள் குறையும் என்று நீங்கள் கனவு காண வேண்டாம், சிந்தனை உங்களுக்கு வேண்டாம். தாராளமாக நீங்கள் தர்மம் செய்யுங்கள். அது நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், அது குறையவே குறையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வயுர்பி ஸதகத்தன், அல்லாஹ் சொல்றானே இல்லையா குர்ஆன்ல, சதகாவை நான் வளர்த்தே தீருவேன், சதகாவை நான் வளர்த்தே தீருவேன். ஒரு மனிதன் சதகா செய்து விட்டால் அவனுடைய பொருளை வளர்ப்பது என்னுடைய கடமை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருகிறான். என்னுடைய கடமை, நான் வளர்த்து கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சத்தியமிட்டு சொல்கிறேன், சதகா செய்யக்கூடிய அடியானுக்கு அல்லாஹ் ஒரு காலமும் செல்வம் குறைஞ்சே போகாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றாங்க. அதே மாதிரி 2வது விஷயம், வலா துலிம அப்துன் முதுலிமத்தன் ஃபஸபிர அலைஹா இல்லா ஜாதஹுல்லாஹு இஸ்ஸன், எந்த ஒரு மனிதன் அநியாயம் செய்யப்படுகிறானோ, அந்த அநியாயத்தின் மீது எவன் பொறுமையாக இருந்து விடுகிறானோ அவனுடைய கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா உயர்த்தியே தீர்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருத்தன் அநியாயமாக நம்மளை அநியாயம் செய்யப்படுகிறோம் என்று சொன்னால், அந்த அநியாயத்தில் நாம் பொறுமையாக இருந்து கொண்டால் நம்முடைய கண்ணியத்தை, இன்றைக்கு வேண்டுமானால் நாம் கண்ணியம் குறைச்சலாக நடத்தப்படலாம், நாளைக்கு எல்லாரும் பார்ப்பதை விட உச்சக்கட்டத்தில் நாம் வாழ வைப்போம், அல்லாஹ் வாழ வைப்பான், நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர் தான் அபூ ஜஹீல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர் தான் உமையா, உத்பா, ஷைபா எல்லாரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களால் கண்ணியம் சிதைக்கப்பட்டார்கள், கண்ணியத்தை போக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இவர்கள் எல்லாம் சமூகத்தில் உயர்ந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று வரை பேசப்படுகிறார்கள், கியாமத் நாள் வரை பேசப்படுகிறது. உலகத்துடைய மூல முடுக்குகள் அத்தனை பேரும் முஹம்மது என்ற பெயர் ஒலித்துக் கொண்டு இருக்கிறது. அபூ ஜஹலை பற்றி யாருக்கு தெரியும்? எத்தனை இஸ்லாமியர்களுக்கே தெரியாமல் இருக்கிறது தெரியுமா? யார் ஒருவன் அநியாயம் செய்யப்பட்டு அந்த அநியாயத்தில் பொறுமையாக இருந்தார்களோ அவருடைய கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா உயர்த்தே தீர்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா ஃபதஹ அப்துன் பாபன் மஸ்அலத்தின், யாசகம் கேட்கக்கூடிய எண்ணத்தை எவன் திறந்து வைத்திருக்கிறானோ, எவன் மூடவில்லையோ, யாசகம் கேட்கும் என்ற பழக்கத்தை எவன் விடவில்லையோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லா ஃபதஹல்லாஹு அலைஹி பாப ஃபக்ரின், அவனுக்கு வறுமையுடைய வாசலை அல்லாஹ் தஆலா திறந்து வைக்கிறான் என்று சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரிடத்திலும் கேட்கக்கூடாது. இஸ்லாமியனை பொறுத்தவரை யாசகம் கேட்பது அவ்வளவு பெரிய ஆபத்தான ஒன்று. அது தானா வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அன்பளிப்பு, அல்லாஹ்புரத்திலிருந்து வருகிறது. நாம் கேட்டு அதை பெறுவோமையானால் அது மிகப்பெரிய ஆபத்தானது, அது வறுமைக்குரிய வாசல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அப்போ செல்வம் என்பது நாம், அதாவது தர்மம் என்பது நாம் கொடுக்க கொடுக்க அது வளர்ந்து கொண்டேதான் போகும், அது ஒரு காலமும் குறைந்து போகாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய கோபத்தை யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கொரோனா காலத்தில் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் 70 பேர் நம்ம ஊரில் இறந்து போனாங்க. ஒரு நாள் மட்டும் 10 பேர் 9 பேர், இப்படி ஊர் மக்கள்லாம் பதறி போயிட்டாங்க. எல்லாருக்கும் என்னென்னா நம்ம ஊரில் அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குறதோ என்ற ஆபத்து வந்து விட்டதோ என்று நினைச்சாங்க. உண்மையானவர்களே, ஒன்று மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வ ஸதகத்து சிர்ரி துத்ஃபிஉ கலபர் ரப்பி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் ரகசியமான முறையில் தர்மம் செய்வார்களோ அல்லாஹ்வுடைய கோபத்தை அது இல்லாமல் ஆக்கிவிடும் என்று சொன்னாங்க. கோபத்தை அது கட்டுப்படுத்தி விடும் என்று சொன்னாங்க. தர்மம் செய்வது, ரகசியமான முறையில் தர்மம் செய்வது, ஒரு மனிதரை வாழ வைப்பது, அது அல்லாஹ்வுடைய கோபத்தை இல்லாமல் ஆக்கிவிடும், கட்டுப்படுத்தும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்க. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தர்மம் என்பது அது உயர்ந்த ஒரு அமல், அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அமல். அது அந்த அமலை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தர்மம் செய்வதுடைய அந்த பழக்கத்தை சொல்லும்போது சஹாபாக்கள் சொல்வார்கள், சூறாவளி காற்று எப்படி வீசுமோ அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்து கொண்டு இருப்பார்கள் சொன்னாங்க. ஒரு புயல் காற்று எப்படி அடிக்குமோ அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த அளவிற்கு தர்மத்துடைய சிந்தனையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள் என்று சஹாபாக்கள் சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், தர்மம் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு உயர்வான அமல். அந்த அமலை செய்து அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவோமாக, தண்டனையிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவோமாக, நோய்களிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவோமாக, வாழ்க்கையில் எல்லா உச்சத்திற்கும் நாம் செல்வோமாக, இன்னும் நரகத்துடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் நம்மளை எல்லாம் அந்த தர்மத்தின் மூலமாக பாதுகாத்து அருள்புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.